and hello everyone, welcome to Learn with Hema. இந்த வீடியோ மத்தியமா லெசன் 20 प्रोस लेसन्स இருந்து பிக் क्वेश्चन एंड आंसर्स गद्य प्रश्नों के उत्तर 5-5 वाक्यों में दीजिए. ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸோட क्वेश्चंस பார்த்துட்டோம். நீங்கள் இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கலனா மேலே இருக்கிற ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த பார்ட் 2 வீடியோவில் லெசன்ஸ் 4 and 5ஓட கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். கொஷின் பேப்பர் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணுன்னா பார்ட் 1 வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. இது லெசன் 4 मेरी कहानी अपनी जुबानी नेशनल फ्लैग लेसन. फर्स्ट क्वेश्चन, केसरिया रंग का अर्थ एवं महत्व बताइए. राष्ट्रभक्तों के बलिदान के बिना हम आज़ाद नहीं होते. हजारों जवान के त्यागमय जीवन के कारण आज हम स्वतंत्र हुए हैं. जो अपने कर्तव्यों को निभाता है वह सच्चा देशभक्त है. सीमा पर गोली खाने वाला जवान देशभक्त है. केसरिया रंग अपने राष्ट्र के प्रति इसी भावना को प्रकट करता है. अतः वह त्याग और बलिदान का द्योतक है. கேசரியா ரங் காவி நிறம், சாஃப்ரான் கலர். நம்ம நேஷ்னல் ஃப்ளாகில் ஃபஸ்ட்டு கலர் என்ன கலர்? சாஃப்ரான் கலர். அதனுடைய அர்த்தம் என்ன? எதுக்கு அந்த கலரை வச்சுருக்கோம் தேசிய கொடியில்? ஏவம் மற்றும், மெஹத்வ பத்தாயே அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து உரைக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. राष्ट्रभक्तों के बलिदान के बिना हम आज़ाद नहीं होते. राष्ट्रभक्तों, राष्ट्रना देशीय, भक्तों பக்தர்கள், தேசபக்தர்கள், கே பலிதான் கே பினா, பலிதான்னா என்ன? தியாகம், சாக்ரிஃபைஸ். அவர்களின் தேசபக்தர்களின் தியாகம் இல்லாமல், பலிதான் கே பினா ஹம் ஆசாத் நஹி ஹோத்தே, நாம் சுதந்திரம் நஹி ஹோத்தே, நாம் சுதந்திரமாக இருந்திருக்க முடியாது. राष्ट्रभक्तों के बलिदान के बिना हम आज़ाद नहीं होते. हजारों जवान के त्यागमय जीवन के कारण आज हम स्वतंत्र हुए हैं. हजारों, हजारना நம்ம படிச்சிருக்கோம் ஆயிரக்கணக்கான. ஜவான் கே, ஜவான்னா யாரு? வீரர்களின். தியாகமய் ஜீவன் கே காரன், தியாகமய் அப்படின்னா தியாகம் நிறைந்த, சாக்ரிஃபிஷியல், ஜீவன் லைஃப், சாக்ரிஃபிஷியல் லைஃப், கே காரன் அதன் காரணமாக, தியாகம் நிறைந்த வாழ்க்கையின் காரணமாக, ஆஜ் ஹம் இன்று நாம், ஸ்வதந்திர ஹுயே ஹேன் விடுதலை அடைந்திருக்கிறோம். ஜோ அப்னே கர்த்தவ்யோं को निभाता है, ஜோ எவன், अपने कर्तव्यों को, कर्तव्यன கடமைகள், अपने कर्तव्यों को தன்னுடைய கடமைகளை, நிபாத்தா है நிலை நிறுத்துகிறானோ, நிபானான நிலை நிறுத்துவது, டு அப்ஹோல்ட் தன்னுடைய கடமைகளை சரிவர செய்கிறானோ, வ சச்சா தேஷ்பக்த் है அவன்தான், சச்சான என்ன? உண்மையான தேசபக்தன் ஆவான். எவன் தன்னுடைய கடமைகளை நிலை நிறுத்துகிறானோ அவன் தான் உண்மையான தேசபக்தன் ஆவான். சீமா பர், சீமான பார்டர், எல்லை, நம் தேசத்தின் எல்லைகளை பாதுகாக்கிறாங்க இல்லையா? சீமா பர் கோலி கானே வாலா ஜவான், கோலினா என்ன? துப்பாக்கியால் சுடுற அந்த குண்டு, கானே வாலா ஜவான் அந்த குண்டடிப்படுகிற வீரன், தேஷ்பக்த் है அவனும் ஒரு தேசபக்தன் தான். கேசரியா ரங் காவி நிறம், அப்னே ராஷ்டிர கே பிரதி நம்முடைய தேசத்திற்காக, இசி பாவனா கோ இந்த உணர்வை தான், பிரகட் கர்த்தா है எடுத்துரைக்கிறது. அத்தக, அத்தக அப்படின்னா இது விசர்க் இல்லையா? தக்கு பக்கத்தில் 2 புள்ளி வைக்கிறது கிராமரில் பார்த்தோம். अतः ஆகையால், தேர்ஃபோர், வ தியாக் और பலிதான் கா, வன்றது என்னது? அந்த கேசரியா ரங்க சொல்கிறாங்க. தியாக், தியாகம், और बलिदान का, त्याग और बलिदान का द्योतक है. द्योतக்னா என்ன? சின்னம், எம்ப்ளம். அந்த காவி நிறம் தியாகத்தின் சின்னமாக விளங்குகிறது. ரீகேப், केसरिया रंग का अर्थ एवं महत्व बताइए.
राष्ट्रभक्तों के बलिदान के बिना हम आज़ाद नहीं होते। हजारों जवान के त्यागमय जीवन के कारण आज हम स्वतंत्र हुए हैं। जो अपने कर्तव्यों को निभाता है वह सच्चा देशभक्त है। सीमा पर गोली खाने वाला जवान देशभक्त है। केसरिया रंग अपने राष्ट्र के प्रति इसी भावना को प्रकट करता है, अतः वह त्याग और बलिदान का द्योतक है। राष्ट्रीय झंडे के महत्व को अपने शब्दों में लिखिए। तिरंगा हमारा प्यारा राष्ट्रीय झंडा है। इस तिरंगे झंडे का केसरिया रंग शीश है, सफ़ेद रंग हृदय है तो हरा रंग भारतीयों के दर्शन एवं भावनाओं का प्रतिबिंब है। बीच के नीले रंग का चक्र धर्म चक्र कहलाता है और यह समय के महत्व का प्रतीक है। राष्ट्रीय झंडे के महत्व को अपने शब्दों में लिखिए। தேசிய கொடியின் முக்கியத்துவத்தை अपने शब्दों ओन वर्ड्ஸில் எழுதுங்க। तिरंगा हमारा प्यारा राष्ट्रीय झंडा है, இதுக்கு விளக்கமே தேவையில்லை। மூவர்ணம் हमारा நம்முடைய, प्यारा அன்புக்குரிய ராஷ்ட்ரிய झंडा है தேசிய கொடியாகும்। इस तिरंगे झंडे का இந்த மூவர்ண கொடியில் கேசரியா ரங் காவி நிறம் ஷீஷ் है, ஷீஷ்னா தலைமையில் இருக்கிறது, டாப்னு சொல்லுவோம்ல, ஷீஷ்னா தலை, கொடியோட தலையில் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு காவி நிறம்। சஃபேத் ரங் ஹிருதய் है, சஃபேத்னா வெள்ளை, வெள்ளை நிறம் இருதயமாகும், அதாவது இட் இஸ் த ஹார்ட்। तो हरा रंगना என்ன பச்சை நிறம்। भारतीयों के दर्शन, भारतीयों அப்படின்னா இந்திய மக்களின், भारतीयों के दर्शन, दर्शनனா व्यू पॉइंट இல்லைனா பார்வை, ஏவம் மற்றும் भावनाओं का प्रतिबिंब है, भावनाओं உணர்வுகளின் प्रतिबिंब है, प्रतिबिंबனா நாம் படித்தோம் ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு। பச்சை நிறம் பாரத மக்களின் பார்வை மற்றும் உணர்வுகளின் பிரதிபலிப்பு ஆகும்। बीच के நடுவில் உள்ள நீலே ரங்கா, நீல நிறத்தின் சக்கர, அதில் இருக்கிற அந்த சக்கரம் தர்ம சக்கர कहलाता है, தர்ம சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது। और यह समय के महत्व का प्रतीक है, இது சமய் அப்படின்னா நேரம், நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் சின்னமாகும்। यह समय के महत्व का प्रतीक है। रिकैप, राष्ट्रीय झंडे के महत्व को अपने शब्दों में लिखिए। तिरंगा हमारा प्यारा राष्ट्रीय झंडा है। इस तिरंगे झंडे का केसरिया रंग शीश है, सफ़ेद रंग हृदय है तो हरा रंग भारतीयों के दर्शन एवं भावनाओं का प्रतिबिंब है। बीच के नीले रंग का चक्र धर्म चक्र कहलाता है और यह समय के महत्व का प्रतीक है। पाठ 5, डॉक्टर APJ अब्दुल कलाम। डॉक्टर अब्दुल कलाम के व्यक्तिगत जीवन के बारे में 5 वाक्य लिखिए। डॉक्टर अब्दुल कलाम का व्यक्तिगत जीवन कठिन परिश्रम करते हुए बीता। वे साधारण परिवार के थे। वे प्रतिदिन 18 घंटे काम करते थे। स्कूली शिक्षा पूरी करके उन्होंने मद्रास इंस्टीट्यूट ऑफ टेक्नोलॉजी से इंजीनियरिंग की डिग्री की। उसके बाद इसरो में रॉकेट इंजीनियरिंग का कोर्स किया। डॉक्टर अब्दुल कलाम के, डॉक्टर अब्दुल कलामिन व्यक्तिगत जीवन, व्यक्तिगतना पर्सनल ஜீவன் லைஃப், பர்சனல் லைஃப் பற்றி 5 வாக்கியம் எழுத சொல்லியிருக்காங்க। व्यक्तिगत जीवन தனிப்பட்ட வாழ்க்கை। डॉक्टर अब्दुल कलाम का व्यक्तिगत जीवन कठिन परिश्रम करते हुए बीता।
கঠিன் அப்படின்னா கஷ்டமான கடினமான. ஹார்ட் டிஃபிகல்ட். பரிஷ்ரம் கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க். ஸ்ட்ரகிள் சஃபரிங். கர்த்தே ஹுவே பீதா. பீதா மீன்ஸ் பாஸ்ட், கடந்து போனது. காந்திஜியின் தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் கடினமானதாகவும் அயராத உழைப்பை கொண்டதாகவும் கடந்தது. வே சாதாரண பரிவார் கே தே. அவர் மிகவும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தார். வே பிரதிதின். அவர் தினமும் 18 घंटे 18 மணி நேரம் காம் கர்த்தே தே. வேலை பார்த்தார். ஸ்கூலி சிக்ஷா. சிக்ஷானா படிப்பு, ஸ்கூலி அப்படின்னா பள்ளிக்கூட படிப்பு. பூரி கர்கே முடித்ததும். உன்ஹோனே அவர் மദ്രാஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சே. மദ്രാஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் கி டிகிரி கி. இன்ஜினியரிங்கின் டிகிரி முடித்தார். இது கொஞ்சம் ஈஸி ஆன்சர் தான், பட் இங்கிலீஷில் இருக்கிற நிறைய வார்த்தை ஹிந்தியில் எழுதியிருக்காங்க அப்படியே. ஸோ அதை நீங்கள் எழுதி எழுதி பார்த்தா கரெக்டாக வரும். உஸ்கே பாத் அதற்கு பிறகு இஸ்ரோமே ஐஎஸ்ஆர்ஓ இருக்கு இல்லையா, அதில் ராக்கெட் இன்ஜினியரிங் கா கோர்ஸ் கியா. ராக்கெட் இன்ஜினியரிங்கின் கோர்ஸ் படித்தார். recap. डॉक्टर अब्दुल कलाम के व्यक्तिगत जीवन के बारे में 5 वाक्य लिखिए. डॉक्टर अब्दुल कलाम का व्यक्तिगत जीवन कठिन परिश्रम करते हुए बीता. वे साधारण परिवार के थे. वे प्रतिदिन 18 घंटे काम करते थे. स्कूली शिक्षा पूरी करके उन्होंने मद्रास इंस्टीट्यूट ऑफ टेक्नोलॉजी से इंजीनियरिंग की डिग्री की. उसके बाद इसरो में रॉकेट इंजीनियरिंग का कोर्स किया. अध्यापक ने बच्चों को चिड़िया का पाठ कैसे समझाया. अध्यापक श्री शिव सुब्रमण्यम अय्यर करीब 45 मिनट तक चिड़िया का पाठ समझाते रहे. 3 बच्चे समझ नहीं सके, इसलिए अध्यापक ने तीनों बच्चों को अपने घर बुलाया. उन्हें समुद्र तट पर ले गए. चिड़िया की ओर इशारा करके उन्होंने बच्चों को समझाया कि चिड़िया में जीवन होता है. अध्यापक ने ஆசிரியர் बच्चों को குழந்தைகளுக்கு चिड़िया का पाठ குருவியின் பாடம் கேசே சம்ஜாயா எவ்வாறு விளக்கினார். அத்தியாபக்குடைய பேரை நல்லா எழுதி பாருங்க. ஸ்ரீ शिव सुब्रमण्यम ஐயர். புக்கை பார்த்து எழுதுங்க. ஸ்ரீ शिव सुब्रमण्यम ஐயர் கரீப். கரீப்னா நியர்லி, கிட்டத்தட்ட. 45 மினிட் 45 நிமிடங்கள். 45 மினிட்ஸ் தக் 45 நிமிடங்கள் வரை. चिड़िया का पाठ குருவியின் பாடத்தை சம்ஜாதே ரஹே விளக்கிக் கொண்டே இருந்தார். अध्यापक श्री शिव सुब्रमण्यम अय्यर करीब 45 मिनट तक चिड़िया का पाठ समझाते रहे. 3 बच्चे 3 குழந்தைகள் समझ नहीं सके புரிந்து கொள்ளவில்லை. इसलिए அதனால் अध्यापक ने அந்த ஆசிரியர் तीनों बच्चों को 3 குழந்தைகளையும் अपने घर தன்னுடைய வீட்டிற்கு बुलाया கூப்பிட்டார். उन्हें அவர்களை சமுத்திர தட் பர். சமுத்திர தட் என்றால் கடற்கரை, சீஷோர். சமுத்திர தட் பர் லே கயே கூப்பிட்டு கொண்டு போனார். அவர்களை கடற்கரைக்கு கூப்பிட்டு போனார். चिड़िया की ओर பறவையை நோக்கி. இஷாரா கர்கே சுட்டி காட்டி. இஷாரா அப்படின்னா பாயிண்ட் பண்ணுறது, அந்த ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறது, அதுதான் इशारा. चिड़िया की ओर பறவையை நோக்கி इशारा करके சுட்டி காட்டி उन्होंने बच्चों को समझाया कि அவர் குழந்தைகளுக்கு விளக்கினார். चिड़िया में जीवन होता है பறவையில் உயிர் உள்ளது. चिड़िया की ओर इशारा करके उन्होंने बच्चों को समझाया कि चिड़िया में जीवन होता है. recap.
अध्यापक ने बच्चों को चिड़िया का पाठ कैसे समझाया? अध्यापक श्री शिव सुब्रमण्यम अय्यर करीब 45 मिनट तक चिड़िया का पाठ समझाते रहे। 3 बच्चे समझ नहीं सके, इसलिए अध्यापक ने तीनों बच्चों को अपने घर बुलाया। उन्हें समुद्र तट पर ले गए। चिड़िया की ओर इशारा करके उन्होंने बच्चों को समझाया कि चिड़िया में जीवन होता है। अब्दुल कलाम के जीवन में माता पिता और गुरु का क्या स्थान रहा? अब्दुल कलाम के जीवन में माता पिता और गुरु का सर्वोच्च स्थान रहा। हमारे जीवन में हमें शिखर पर लाने वाले 3 व्यक्ति होते हैं। वे हैं माता पिता और गुरु। वे तीनों ही हमारे मन में सर्वोत्तम विचार और चरित्र का बीजारोपण कर सकते हैं। शिक्षकों के कारण उनके सपने साकार होने का मनोबल मिला। அப்துல் கலாம் के जीवन में अब्दुल कलामिन வாழ்க்கையில் மாதா பிதா और குரு का தாய் தந்தை மற்றும் குருவின் क्या स्थान रहा? எந்த இடம் கொடுக்கப்பட்டிருந்தது? தாய் தந்தை குருவுக்கு எந்த இடத்தை கொடுத்திருந்தார்? अब्दुल कलाम के जीवन में माता पिता और गुरु का सर्वोच्च स्थान रहा। सर्वोच्चना सिरंद इडम, सर्वोच्च स्थान, बेस्ट प्लेस। हमारे जीवन में நம்முடைய வாழ்க்கையில் हमें शिखर पर लाने वाले நம்மை சிகரத்திற்கு, शिखरना சிகரம், சிகரத்திற்கு கொண்டு போக 3 व्यक्ति होते हैं। 3 மனிதர்களால் முடிகிறது। वे हैं அவர்கள் माता पिता और गुरु। वे तीनों ही அவர்கள் மூவரும் தான் हमारे मन में நம்முடைய மனதில் சர்வோத்தம் விச்சார், சர்வோத்தம்னா பெஸ்ட், சர்வோச்ச சர்வோத்தம் ரெண்டு ஒன்று, பெஸ்ட் தாட்ஸ், விச்சார்னா தாட்ஸ் ஐடியாஸ், சிறந்த கருத்துக்கள், और மற்றும் சரித்திர, சரித்திரனா பிஹேவிयर, कैरेक्टर, सर्वोत्तम विचार और चरित्र का बीजारोपण कर सकते हैं। बीजारोपण அப்படினா plant, to plant, விதைக்கிறது, to sow. அதாவது தாய் தந்தை மற்றும் ஆசிரியர் இவர்கள் மூவரால் மட்டும்தான் நம்முடைய மனதில் சிறந்த எண்ணங்களையும் குணத்தையும் விதைக்க முடிகிறது। शिक्षकों के कारण, ஆசிரியர்களின் காரணத்தினால், उनके सपने, उनकेனா யாருடைய? அப்துல் கலாமின் सपने அப்படின்னா கனவுகள், उनके सपने साकार होने का, साकारனா ஒரு வடிவம், கனவுகளுக்கு வடிவம் எப்படி கொடுப்போம் நாம? அதை செய்வதனால் கொடுப்போம் இல்லையா? அதான் उनके सपने साकार होने का मनोबल मिला। मनोबल அப்படின்னா மன உறுதி। ஸோ அந்த ஆசிரியர்களினால்தான் அப்துல் கலாமின் கனவுகளுக்கு ஒரு வடிவம் கிடைத்தது। அந்த மன வலிமையை ஆசிரியர்கள்தான் அப்துல் கலாமிற்கு கொடுத்தார்கள்। अब्दुल कलाम के जीवन में माता पिता और गुरु का क्या स्थान रहा? अब्दुल कलाम के जीवन में माता पिता और गुरु का सर्वोच्च स्थान रहा। हमारे जीवन में हमें शिखर पर लाने वाले 3 व्यक्ति होते हैं। वे हैं माता पिता और गुरु। वे तीनों ही हमारे मन में सर्वोत्तम विचार और चरित्र का बीजारोपण कर सकते हैं। शिक्षकों के कारण उनके सपने साकार होने का मनोबल मिला। இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க। மேலும் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் லெசன்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்। உங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்। Develop a passion for learning. If you do, you will never cease to grow. Meet you all again with another useful video. धन्यवाद, शुभकामनाएं।